இந்த குழம்பு சாப்பிட்டா 2 பிளேட் சாதம் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீடே மணக்கிற ஒரு பாரம்பரிய ரெசிபி என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு காய்ஞ்ச மிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு கருகிடக்கூடாதுன்னு லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இப்போ இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் விதை நீக்கிய ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். நெக்ஸ்ட்டு 1/4 கப் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியதும் ஒரு எலுமிச்சப்பழம் அளவு கரைச்ச புளி தண்ணியை திக்கா ஒரு பவுல் அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தனியாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கிளறிக்கலாம். ஒரு தாளிப்பு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் உங்களுக்கு பிடிச்ச வத்தலை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெண்டைக்காய் வத்தலை சேர்த்துருக்கேன். நீங்கள் சுண்டைக்காய், மணத்தக்காளி வத்தல் இல்லைன்னா வெண்டைக்காய் வத்தல் இல்லைன்னா 3த்தையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி. அரைச்சி வச்ச வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம MMJ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வில்லேஜ் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.